இல்ல அம்பேத்கரை வந்து ஏத்துக்கிறாங்களே நாம் தமிழர் கட்சியினர். அம்பேத்கரை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கன்னா எப்படின்னா, பெரியாரை வந்து அவங்க ஒரு தலைவராக சொல்றாங்க, அம்பேத்கர் ஒரு தலைவராக சொல்றாங்க. எங்களுக்கான தலைவர் இல்லை அப்படின்னா அவர் தமிழர் இல்லை, தமிழுக்கான தலைவர் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. அதுதான் பிரிவினவாத அரசியல்ங்கிற நான். பெண்களே கருத்தறிக்க கூடாதுன்னு சொன்னவர் உலக இயங்களுக்கு எதிரானவர்கள் கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லை. அவருடைய கோபம் என்னன்னா, கற்பு அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறான், உன்னை புனிதமானவள் அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறான், உன்னை சுரண்ட பார்க்குறான், உன்னை அடிமைத்தனப்படுத்த பார்க்குறான். அதுலேருந்து நீ வெளியில் வா, அதை மதிக்காத, நீ படி. புராணங்கள்ங்கிற பேரில் எவ்வளோ அபத்தமான விஷயங்கள் இருக்குல்ல புராணங்களுக்குள்ள. நீங்கள் அதெல்லாம் இந்த சீமான் கண்ணுக்கு தெரியலையா? இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வச்சுருந்தாங்கிறதோ, இந்திரனோட கதை என்ன, அந்த மாறுபட்ட காலத்தில் பேசினார். அதே பெரியார் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி யாரு காலில் கொண்டு வச்சாரு, யாரு காணிக்கையா வச்சாரு? எது நிரந்தரம் நீங்கள் பார்க்கணும். அந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு முரண்பட்ட காலத்தில் பேசின 4 வார்த்தை பிடிச்சி தொங்குவீங்களா? பெரியாரா என் தலைவர், அவர் கூட நாற்காலின் காலியார் சொன்னவர் தான் அண்ணா, அதை பேச மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் அப்படி தானே இருந்தாரு. தமிழ் தேசியம்ங்கிறதே நீங்க பேசாதீங்கிறனா, சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை பேசாதீங்கிறனா, அது பொருந்தாத தமிழ் தேசியம் சொல்றேன், அது பிரிவினைவாத தமிழ் தேசியம் நான் சொல்றேன். நான் இப்போ சமீபத்தில் தலைவராக இருந்திருக்கிற விஜய், நான் மிகப்பெரிய தலைவர், நான் நேரடியாக அடுத்த முதலமைச்சராக வருவேன், 26 தேர்தலில் வந்து நான் மாபெரும் வெற்றி அடைவேன், வாங்க என் கூட கூட்டணி வாங்க, நான் எல்லாரும் பிரித்து தரேன்ற மாதிரி பேசுகிற அந்த விஜய் இப்போ பெரியாருக்கு வந்து இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற விஜய் வந்து உடனடியாக பதில் சொல்லியிருக்கணும். விஜய் பயப்படுறது வந்து கூட்டத்துக்கு இல்லை, விஜய் பயப்படுறது ஊடகவியலாளர்களுக்கு தான். ஊடகவியலாளர் எதிர்கொள்றதுக்கு அவர்கிட்ட விஷய ஞானம் இல்லை, அறிவியல் அரசியல் ஞானம் அவர்கிட்ட இல்லை, பதில்கள் இல்லை, அப்டேட் அவர் இல்லை. கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்படணும். கைது செய்யப்படுவாரா கேள்வி இல்லை, கைது செய்யப்படணும், சிறைப்படுத்தப்படணும், பிணையில விடக்கூடாது அவரை. இது வந்து மோசமான முன்னுதாரணம் ஆயிரும் அவர் விட்டுட்டா. RSS அடிவருடி சீமான், பாஜகவின் மறு உருவம் சீமான். நான் குற்றம் சுமத்துறேன், அவர் வந்து உள்ளகத்தோட பேசுறார். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறி இருக்கிறது. இதை வந்து தேர்தல் ஆணையமும் வந்து அபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொது வாழ்க்கையில் ஒரு 35 ஆண்டு கால அனுபவம் உள்ள தலைவர், தேர்தல் அரசியல் 25 ஆண்டு காலம், தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் ஒரு 10 ஆண்டு காலம், ஒட்டுமொத்தமாக தியாக வாழ்க்கை வந்து 35 ஆண்டு காலம். அவருடைய அர்ப்பணிப்புக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய நேர்மைக்கு இந்த உயரம் போதுமானதில்லை. இருந்தாலும் எங்களுக்கு இது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடலூரில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெரியார் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொன்னார். இது வந்து என்ன மாதிரியான ஒரு கருத்து, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு, இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக பல கேள்விகளை வந்து அடுக்கியிருக்கிறார். சீமான் அவருடைய கருத்து என்பது பெரும் சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு தமிழ்நாடு முழுக்க. அதற்காக அவர் மீது 61 வழக்குகள் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி கருதுறீங்க? இது ரொம்ப ஆபத்தான அரசியல் பேசுகிறார் சீமான். பேசுகிற அரசியல் வந்து அருவருக்கத்தக்க அரசியல், அபத்தமான அரசியல், மிகவும் ஆபத்தான அரசியல் பேசுகிறார் சீமான். எப்போவுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான கொள்கைக்கு சொந்தக்காரராக அவர் எப்போவுமே இருந்ததில்லை. இதே பெரியாரை அவர் தூக்கி பிடிச்சி கொள்கை தலைவராக அவர் பேசின காலமும் உண்டு. இப்போ தான் விஷயம் தெரிஞ்சுது, நான் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இப்படி பேசுகிறேன்ற மாதிரி இப்போ சமீபத்தில் அவர் பேசுகிறார். இந்த குறிப்பிட்ட ஒரு கருத்து அவர் பேசுகிற, பெரியார் சொன்னதாக பேசியதாக அவர் சொல்கிற ஒரு கருத்து வந்து நாளேடுகள்லையும் பதிவாகலை, விடுதலை இதழ்லையும் பதிவாகலை, எங்கேயும் ஒரு ஆடியோவாகவும் ரெக்கார்ட் இல்லை. ஆனால் ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அது நான் வந்து காட்ட தயாராக இருக்கேன். இல்லை, அது வந்து ஒரு பொய்யான தகவல். அது வந்து பல ஆதாரங்களோட மறுத்திருக்கிறாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அதை தாண்டி பெரியார் அப்படிங்கிறது ஒரு தனி நபராக நான் திரும்ப எப்போவுமே சொல்லுவேன், அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு அடையாளமாக நீங்கள் வந்து பார்க்கணும், கொள்கை அடையாளமாக பார்க்கணும், கோட்பாட்டு அடையாளமாக பார்க்கணும், ஒரு சித்தாந்த அடையாளமாக பார்க்கணும்னு நான் திரும்ப சொல்லுவேன். அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு. பெரியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் விடுதலையை முதன்மைப்படுத்தியவர். கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிற அதன் மூலமாக, நாத்திகம் அப்படிங்கிறது மூலமாக அந்த சாதி ஒழிப்பை வந்து முன்னிலைப்படுத்தியவர். சமத்துவ அரசியலை வந்து எடுத்துகிட்டு போனவர். இந்த 2 தான் அவரோட பிரதான அரசியல். சமூக நீதி அரசியலும் பெண் விடுதலை அரசியலும் தான் அவர் வந்து எடுத்துகிட்டு போன அரசியல். அதனுடைய வெளிப்பாடாக தான் பெரியாரை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த கொள்கையாக தான் நம்ம பார்க்கணும், அந்த கோட்பாடாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பெரியாருடைய வாழ்க்கை, வாழ்ந்த விதம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் இவர் சொல்கிற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அவர் எப்பவும் கேள்விப்படலை. ஆனால் இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, அவர் பேசுகிற அரசியல், பெரியார் அவர் எங்கேருந்து மாறுபடுறார் அப்படின்னா, பெரியார் தமிழர் இல்லை அப்படின்ற அந்த இதிலிருந்து அவர்கிட்ட விலகிறார்.
அவர் தெலுங்கர் அப்படிங்கிறது விலகிறாரு. அம்பேத்கர் இருந்து எங்கேருந்து விலகிறாரு அப்படின்னா அவர் ஒரு தமிழர் இல்லை, அவர் மகாராஷ்டிராக்காரர், அவர் மகர் அப்படிங்கிறது விலகிறாரு. அவர் அம்பேத்கரை வந்து தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் தலைவர் தான், ஆனால் எங்களுக்கான தலைவர் இல்லைன்னு அவர் சொல்கிற விதமும், பெரியார் அவர் தலைவர் தான் ஆனால் அவர் எங்களுக்கான தலைவர் இல்லை அப்படின்னு சொல்கிற விதமும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்கரை சொல்லும்போது அப்படியே அயோத்திதாச பண்டிதர் தூக்கி பிடிப்பாரு. இல்ல அம்பேத்கரை வந்து ஏத்துக்கிறாங்களே நாம் தமிழர் கட்சியினர். அம்பேத்கரை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கன்னா எப்படின்னா, பெரியாரை வந்து அவங்க ஒரு தலைவராக சொல்கிறாங்க, அம்பேத்கர் ஒரு தலைவராக சொல்கிறாங்க. எங்களுக்கான தலைவர் இல்லை அப்படின்னா அவர் தமிழர் இல்லை, தமிழருக்கான தலைவர் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க. அதுதான் பிரிவினவாத அரசியலுங்கிறேன் நான். இல்ல அம்பேத்கர் வழிகாட்டியா நாங்க ஏற்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே. அதுதாங்க அம்பேத்கரை வழிகாட்டியா சொல்றது, அம்பேத்கர் கோட்பாடை சொல்றேன்னு சொல்லணும். அது இல்லை. நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும்போது யார் தமிழர் இல்லைன்னு கேள்வி வந்துடும். யார் தமிழர்னு சொல்லும்போது, யாரெல்லாம் தமிழர்னு சொல்லும்போது அதுக்கு உற்சாதி வந்துடும். நாடார் வந்துடும், கோனார் வந்துடும், தேவர் வந்துடும், வன்னியர் வந்துடும். அப்புறம் இதில் யார் வந்து அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஆள் வந்துடும். பிரிவினைவாதம் வந்து நோண்டி 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 பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே போய் முடியும்? தவறான இதில் போயிடும். சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்தாத, சாதி ஒழிப்பை அங்கீகாரப்படுத்தாத ஒரு தமிழ் தேசியம் அப்படி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அது தேசியம் அப்படின்னு பேசும்போது, இந்த தேசம் என்ற வார்த்தை வரும்போது, இந்த நாடுன்னு ஒன்று வரும்போது, தமிழ்நாடு அதை உள்ளடக்கிய, தேசத்துக்கு உள்ளடக்கிய அப்படின்னு வரும்பொழுது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மலையாள தேசியம் பேச ஆரம்பித்தா, கன்னட தேசம் பேச ஆரம்பித்தா, மலையாள இப்படி வந்து தனித்தனியாக பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேசத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசம் பேசும்போது தமிழர்களுக்கான முன்னுரிமை, தமிழர்களுக்கான உரிமை, பிரதிநிதித்துவம் அதை முன்னிலைப்படுத்தி பேசும்போது அந்த தேசியம் வந்து ஏற்புடையதாக இருக்கும். அதை ரொம்ப போகும்போது தனித்தமிழ்நாடு கேட்குற நிலைமைக்கு வந்துடும். அது பிரிவினைவாத நிலைக்கு வந்துடும். தமிழர் தமிழர்னு சொல்லும் பொழுது அப்ப தெலுங்கர் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர் என்ன செய்யுது? இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியே தங்களுடைய 5 கொள்கை முழக்கங்கள்ல 2வது கொள்கை முழக்கமா வந்து தமிழ் தேசியத்தை தானே முன்னிலைப்படுத்த. தமிழ் தேசியத்தை பத்தி, தமிழ் தேசியத்தை வந்து தீவிரமா பேசினவர் தானே தமிழாய்ந்த தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று பேசிய தலைவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் பேசியாத தமிழ் தேசம் பற்றி அவர் பேசாத மேடை இல்லை. அவர் தான் இன்றைக்கு அப்படியே அந்த காலப்போக்கில் அது பக்குவப்பட்டு யதார்த்த அரசியல், கல அரசியல், தேசிய அரசியல் எல்லாம் உள்வாங்கி இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சாதி ஒழிப்போடு கூடிய அந்த தமிழ் தேசியத்தை தான் விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிக்குது. பிரிவினைவாதத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த தமிழ் தேசியத்திலிருந்து மாறுபடுறோம். நாங்கள் சீமான் வலியுறுத்துகிற தமிழ் தேசியத்தை, நாங்கள் பிரிவினைவாதத்தை நோக்கி நகர்ற அந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் மறுதளிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். இவர் அந்த நோக்கத்திலிருந்து தான் பெரியாரை பார்க்குறாரு. பெரியார் பேசிய விதம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிற ஒரு ஆசிரியர் சொல்லுவார், நீ சோறு தானே திங்கிற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேறு எதாவது சாப்பிட சொல்கிறதா கற்பிக்கக்கூடாது. அந்த ஆசிரியரை வந்து அவர் வந்து வேற ஒன்று சாப்பிட சொல்கிறார் அந்த மாணவர்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு அந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவரை மாடுன்னு சொல்கிறான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் ஆசிரியர், அந்த ஆசிரியர் வந்து சொல்கிற விதம் அப்படி இருக்குது. அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த மாணவனை திருத்துறதுக்கு. எந்த மாணவன் அப்படி சொல்லுவார்? சொல்லி சொல்லி கேட்காத, புரிதல் இல்லாத, அந்த 3வது பெஞ்சில் இருக்கிற இல்லை வந்து ஆவரேஜும் கீழே இருக்கிற அந்த மாணவனை கண்டிக்கணும், அவனுக்கு புத்திமதி சொல்லணுன்றாக ஒரு சில கடுமையான வார்த்தைகளை சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு அந்த புத்தி புகட்டக்கூடிய நோக்கத்திலிருந்து தான் பெண்களுக்கு பெண் விடுதலை வலியுறுத்தும் போது சொல்லப்பட்ட காலம் இது. இன்றைக்கு இல்லை, 94 வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. இறந்து 42 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட 136 வயசு அவருக்கு ஆகுது. அவர் சொல்லப்பட்ட காலம் என்ன? 70 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன விஷயம். அன்றைக்கு நிலைமை என்ன? பெண்களோட நிலைமை என்ன? இன்னைக்கு பெண்களோட நிலைமை என்ன? அவர் சொன்னார், கற்பு கற்பு என்று எதை சொல்றீங்க? அது பெண்களுடைய கற்பத்தை நோக்கி தான் அந்த வார்த்தை நகருது. ஒரு ஆண் ஒழுக்கம் கெட்டவனா இருக்கிறான், நடத்த தவறுனவனா இருக்கிறான், அவனை எப்படி அடையாளம் காண்றது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பெண் ஒரு நடத்த தவறிய இல்லை அந்த ஒழுக்கம் கெட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய, கற்பத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அடையாளப்படுத்துது? கற்பம் தானே அடையாளப்படுத்துது. அதுக்கு என்ன மூல காரணமா இருக்கு? கற்பப்பை. அந்த கர்ப்பப்பையத்துக்கு வெளில போட்டு சொன்னார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தாய்மைக்கு எதிரானவர், பெண்களே கருத்தரிக்க கூடாதுன்னு சொன்னவர், உலக இயங்களுக்கு எதிரானவர்கள் கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லை. அவருடைய கோபம் என்னன்னா, கற்பு அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறான், உன்னை புனிதமானவள் அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறான், உன்னை சுரண்ட பார்க்குறான், உன்னை அடிமைத்தனப்படுத்த பார்க்குறான். அதுலேருந்து நீ வெளியில் வா, அதை மதிக்காத, நீ படி, நீ வேலைக்கு போ, 4 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நீ முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு வா, நீ கப்பல் ஓட்டணும், நீ விமானம் ஓட்டணும். அந்த எண்ணத்திலிருந்து, அந்த கோபத்திலிருந்து தான் சொன்ன வார்த்தை அது, பெண்களை முன்னிலைப்படுத்துவதற்கு. அவர் பேசிய காலகட்டம் வந்து ரொம்ப பழமையை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். சனாதனத்துக்கு எதிராக அவர் குரலை வந்து ஓங்கி ஒலிச்சது, சம்மட்டியால் ஓங்கி அடித்தார். அவர் சொன்ன விதம் வந்து முரட்டுத்தனமாக சொன்னார். அப்போ தான் அது போய் சேரும்னு சொல்லிட்டு. ஏன் கடவுளை எதிர்த்தார் அவர்? மத நம்பிக்கையிலையோ மனிதனுடைய நம்பிக்கையிலையோ அவர் வந்து கை வைக்கலை. பகுத்தறிவை ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, இப்போ நம்பிக்கைங்கிறது என்ன இருக்குது? நான் ஒரு கடவுளை நம்புகிறேன், அது நல்லது செய்ய நம்புகிறேன், இந்த பிரபஞ்சத்தை படைச்சது அந்த கடவுளை தான் நம்புகிறேன், நம்பிட்டு போ, அது அடுத்தவனை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை.
ஆனால் அந்த நம்பிக்கைக்கு இடையில கடவுளுக்கும் உனக்கும் இடையில நான் ஒருத்தன் இருக்கிறேன், அதுக்கான பரிகாரத்தை நான் சொல்றேன், நீ அது யானையை கொண்டாந்து உள்ள போடு, குதிரையை கொண்டாந்து உள்ள போடு, பட்டுப்புடவை கொண்டாந்து உள்ள போடு, அரிசியை கொண்டாந்து பருப்பை கொண்டு வந்து உள்ள போடு, எனக்கு இதை கொடு, அதை செய்யறதுக்கு நான் தான் ஒரு ஆளு அப்படின்னு இடையில ஒருத்தர் வரான்ல ஒரு புரோக்கர், அவனை திட்டணும். அவனை திட்டணும்னா கடவுளை கற்பிச்சவனை திட்டணும். யார்? அவனை தான் திட்டுறாரு. கடவுளை கற்பித்தவனை முட்டாளுன்றாரு. அதை நம்பாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்புறா நீ முட்டாளுங்கிறாரு. கடவுளை நம்புற முட்டாளுங்கிறாரு. சொல்ல வர விஷயம் என்னன்னா, அது கடவுளின் பெயரினால் மதத்தின் பெயரினால் சமத்துவம் மறுக்கப்படுகிறது, வர்ணாசிரம கோட்பாடு நிலைநிறுத்தப்படுகிறது, சாதிய கட்டமைப்பு அது வந்து சரின்னு சொல்லப்படுது. இதை சொல்ற அந்த மதம் தப்பானது, அந்த மதத்தை கற்பிச்சவன் அயோக்கியன், அதை கடவுளுங்கிற பேர்ல சொல்றவன் காட்டு மிராண்டி, அதை நீ நம்மனா நீ முட்டாள்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பகுத்தறிவு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமத்துவ அரசியலை போதிக்கிற அந்த பெரியார அந்த வழிகாட்டியை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற கருத்தை தான் எடுத்துக்கணும். இல்ல இந்து மதத்தையே வந்து கேவலப்படுத்துறாரு இது மாதிரி சொல்லிதான் பல சங் பரிவார அமைப்புகளும் சரி, வலதுசாரி அமைப்புகளும் சரி இது மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வலதுசாரி அமைப்புகளும் சனாதன அமைப்புகள் அதுதாங்க சொல்லுவாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது? எல்லாரும் இந்துக்கள்னு சொல்ற எல்லா இது சமத்துவமான சாமி கும்பிடுறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட வழிபாட்டு உரிமை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரியான ஒரு கருத்துக்கெல்லாம் சொல்லணும்? அந்த ஒரு சிலையை வந்து ஏன் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுப்புறாங்க. இல்லைங்க, இந்த கனல் கண்ணன் முத கொண்டு எந்த சிலையை பெரியார் சிலை வந்து ஏன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கு, இது திட்டமிட்டு வைக்கிறாங்க, சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நாங்கள் வந்து கடவுளை வணங்குவன் முட்டாள் காட்டு மிரடைன்னு சொல்லும்போது என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்லி கனல் கண்ணன்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. கடவுளை நம்புறவங்க கடவுளை பார்க்கட்டும், கடவுளை நம்பாத பகுத்தறிவு நம்புறவங்க பெரியாரை நம்புறவங்க, பெரியாரை கொள்கை நம்புறவங்க பகுத்தறிவு நம்புறவங்க பெரியாரை பார்க்கட்டும். இதில் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இது வந்து ஜனநாயக நாடு, இது பார்க்கணுங்கிறதுக்காக தான் அங்கே வச்சிருக்காங்க. இல்லை சிலையை எடுக்காம விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசி அது நடக்குமாங்க? அது விஷயமாங்க. நீங்கள் இந்த பெரியார்னு எதிர்க்கிறவங்க எல்லாருமே சனாதனவாதிகள், வலதுசாரி உள்ளவங்க, அதிகாரத்தை நுகர்றதுக்கு ஆசைப்படுறவங்க, அடிமைத்தனத்தை விரும்புகிறவங்க, பெண்ணடிமையை விரும்புகிறவங்க, சாதிய கட்டமைப்பு விரும்புகிறவங்க, இது மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிற சனாதனத்தை விரும்புகிறவங்க, இந்த அடிப்படை கட்டமைப்பு அடிப்படைவாதிகள் தான் வந்து பெரியாரை வந்து எதிர்ப்பாங்க. அதை முற்றிலுமா தகர்க்க நினைச்சவர் தான் பெரியார். சீர்திருத்தங்கிறது வேறங்க, புரட்சிங்கிறது வேற. சீர்திருத்தம் அப்படின்னா அதை லேசாக சில மாடிஃபை பண்ணி ஒரு கட்டிடங்களை அப்படி லேசாக மாடிஃபை பண்ணி அந்த இதை அப்படியே அந்த பழமை மாறாமல் வச்சுக்கிறது தான் சீர்திருத்தம். புரட்சிங்கிறது அடிப்படையாக நொறுக்கி அள்ளி தூரத்துக்கு போட்டு புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் புரட்சி. அதில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் தந்தை பெரியார், அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரிக்குது. அதுதான் ரெண்டு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். சாதி ஒழிப்பு அரசியலில், சமூக நீதி அரசியலில், சமத்துவ அரசியலில் அதை ஒரு நாணயமாக எடுத்துக்கிட்டால் நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்க முடியாத இடத்துக்கு தான் இப்போ சீமான் போயிருக்கிறாரு. இது ஆபத்துன்னு நாங்கள் சொல்கிறோம். சீமான் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு வந்து சொன்னார். தமிழில் புகழ்பெற்று இருந்த வள்ளுவர், கம்பர் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழ் இலக்கியத்தை பூரா குப்பைன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு கோபம் தானே வரும். நான் வந்து 2009க்கு பிறகு என்னுடைய அரசியலில் டோட்டலாக என் இனமே அடிமைப்பட்டு கிடக்குது, ஒடுக்கப்பட்டு கிடக்குது, நம்ம நசுக்கப்படுறோம். அதன் பிறகுதான் வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் தேவைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன எழுச்சி அரசியல் பேசுகிறேங்கிறார். இல்லைங்க, நீங்கள் பெரியாரை வந்து தவறான கோணத்தில் புரிஞ்சிருக்கிறாரா இல்லை புரியாமல் இருக்கிறாரா எனக்கு தெரியல. பெரியார் சொன்னது எப்படின்னா, புராணங்கள் என்கிற பேரிலோ, இதிகாசங்கள் என்கிற பேரிலோ, மதங்கள் என்கிற பேரிலோ, எதனுடைய பேரிலோ அபத்தங்கள், நம்ப முடியாத விஷயங்கள், உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருந்துன்னு அதை மறுக்க சொல்கிறாரு. எது சொன்னாலும், யார் சொன்னாலும், எது உண்மையோ அதை நீ பகுத்து ஆராய்ஞ்சு முடிவு பண்ணு. நானே சொன்னாலும் அது சரியா தவறான்னு ஆராய்ந்து முடிவு பண்ணுங்கிறது தான் பெரியாருடைய ஒட்டுமொத்தமான போதனை அல்லது வழிகாட்டுதல், அவருடைய ஐடியாலஜி, அவருடைய கருத்தியல். இதுதான் விஷயம். புராணங்கள்ங்கிற பேரில் எவ்வளோ அபத்தமான விஷயங்கள் இருக்குல்ல புராணங்களுக்குள்ள. நீங்கள் அதெல்லாம் இந்த சீமான் கண்ணுக்கு தெரியலையா? இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வச்சுருந்தாங்கிறதோ, இந்திரனோட கதை என்ன, இதெல்லாம் நம்ம நோண்டி பேச ஆரம்பிச்சா நீங்கள் மறுபடியும் நம்ம மதத்தை வந்து பேசுகிற மாதிரி, இந்து மதத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த திசை மாற்றம் நடந்துடும், மடைமாற்றம் நடந்துடும். அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அபத்தங்கள் எத்தனையோ புராணங்கள் இருக்குது, எத்தனையோ இதிகாசங்கள் இருக்குது, அதையெல்லாம் இந்த சீமான் கண்ணுக்கு தெரியாது. அதை தான் கண்டிச்சார். யார்? அதை தான் பெரியார் கண்டிச்சார். மதங்கள்ங்கிற பேரில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு இந்து மதத்தை கண்டிச்சார். இதிகாசங்கள்ங்கிற பேரில், புராணங்கள்ங்கிற பேரில் வந்து மூட நம்பிக்கை விதைக்காதங்கிற பேரில் அதை கண்டிச்சார். அது சரியான விஷயமா எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு கருத்தியல், அதுக்கு எதிர்கருத்தியல். அது ஒரு சனாதன கருத்தியல், இது ஒரு ஜனநாயக கருத்தியல். அது ஆண்டான் அடிமை கருத்தியல், இது ஒரு சமத்துவ கருத்தியல், இது சுதந்திரமான கருத்தியல். அதை விதைச்சார் பெரியார். இது இடதுசாரி கருத்தியல், நீங்கள் பேசுகிற வலதுசாரி கருத்தியல். இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர பெரியாரை வந்து அவர் வந்து 70 வயசில் கல்யாணம் பண்ணார்,
அவர் மகள் மாதிரி வயசுல இருக்கிற கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. இல்ல அண்ணாவே வந்து இது பொருந்தா திருமணம் விமர்சிச்சாரு. அன்னைக்கு மாறுபட்டு நின்னாங்க. அவங்க வந்து தேர்தல் அரசியலை புறக்கணிச்சவர் தந்தை பெரியார். அது வேண்டான்னு சொன்னவர். அதுலேருந்து மாறுபட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த மாறுபட்ட காலத்தில் பேசினார். அதே பெரியார் ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி யாரு காலில் கொண்டு வச்சாரு? யாரு காணிக்கையா வச்சாரு? யாரை போய் பார்த்து பேசினாரு? எது நிரந்தரம் நீங்க பார்க்கணும். அந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு முரண்பட்ட காலத்துக்குள்ள பேசின 4 வார்த்தை பிடிச்சி தொங்குவீங்களா? பெரியாரா என் தலைவர், அவர் கூட நாற்காலி காலியார் சொன்னவர் தானே அண்ணா. அதை பேச மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் அப்படித்தானே இருந்தாரு. ஆக நீங்க முரண்பட்டு நிற்கிற காலத்தில் பேசின சிறு சிறு வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நீங்க பேசுறது வந்து நீண்ட கால அரசியலுக்கு அது பொருந்தாது. அது இப்படி பேசக்கூடாது. சீமான் பேசுற அரசியல் வந்து அற்பத்தனமான அரசியல், ஆபத்தான அரசியல். இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் பண்ண விஷயமா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி விமர்சனம் பண்ண விஷயமா இருக்கட்டும், அறிஞர் அண்ணா பற்றி விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே மாறுபட்டு வந்து இன்னைக்கு எங்கே நிற்கிறாருன்னா பெரியார்ட்ட வந்து நிற்கிறார். இதுவும் ஒரு நிரந்தரமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இவர் பேசின உடனடியாக அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறார், எச் ராஜா அண்ணா ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போ அவர் எதை நோக்கி போகிறார் அப்படின்னா, அந்த பாஜக அரசியலை, அந்த RSS அரசியலை, அந்த சனாதன அரசியலை அவர் உள்வாங்கி இருக்கிறார். அதனுடைய மறுமுகமாக இவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத இவர் வெளிப்படுத்துறாரு நான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்றேன். இல்ல ஆரியமும் திராவிடமும் தமிழினத்தின் பகைவர்கள் அப்படின்னு சொல்ற சீமான் எப்படி வந்து ஆரிய சித்தாந்தம் பேசுகிற எச் ராஜாவையும் அண்ணாமலையும் வந்து ஏத்துக்குவார்? அதுதான் நிலையான சித்தாந்தம் கிடையாதுங்கிறேன். சீமானுக்கு நிலையான கோட்பாடு கிடையாதுங்கிறேன். அவர்தான் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய கோட்பாடு, தமிழ் தேசிய மொழியாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வரைய இருக்கிறாரு. தமிழ் தேசியம்ங்கிறதே நீங்க பேசாதீங்கிறேன். சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை பேசாதீங்கிறேன். அது பொருந்தாத தமிழ் தேசியம் சொல்றேன். அது பிரிவினைவாத தமிழ் தேசியம் நான் சொல்றேன். நான் இல்ல தெலுங்குல வந்து NT ராமாராவ் வந்து தெலுங்கு தேசம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த தேசம்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல, நான் தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சு தமிழ் தேசியம்னு பேசும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே முரணா தெரியுதா? நாம் தமிழர் நீங்க கட்சி ஆரம்பிக்கல, எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லைங்க. நீங்க பிரகடனப்படுத்துங்க, மக்கள்கிட்ட போய் நில்லுங்க. மக்கள் ஆதரவு தெரிவிச்சு உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் நீங்க கிட்டத்தட்ட 40% வாக்கு வாங்கி உங்களை அங்கீகரிச்சா தான் நீங்க வந்து நிக்க போறீங்க. இப்போ நீங்க பேசுற அரசியல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். சீமான் பேசுற அரசியல் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். அதே ஒரு 8% பேர் ஆதரிச்சு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். அது விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் எதை நோக்கி உங்களோட தாக்குதல் இருக்குங்கிறது தான், எந்த கருத்தியல் நோக்கி உங்களோட தாக்குதல் இருக்குங்கிறது தான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைய தேவை, தமிழ்நாட்டினுடைய இப்போதைய தேவை, உடனடி தேவை என்னங்க அப்படிங்கிறது என்னன்னா, திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள், அம்பேத்கர் அரசியல் பேசக்கூடியவர்கள், இன்னும் தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் வந்து விழிப்பாக இருக்கிற வேண்டிய காலகட்டம் இது. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்கள், அம்பேத்கர் அரசியல் பேசக்கூடியவர்கள், பெரியாரி அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய கொள்கையை, அவருடைய கோட்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு கொள்கை ரீதியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயமான காலகட்டம் இது. அதில் சுணக்கம் காட்டினா இது மாதிரியான பிரிவினைவாத பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து உள்ளே வந்துருவாங்க. இப்போ உடனடியாக கை வைக்கிறாங்க பாருங்க. ரங்கராஜ் பாண்டே ஆதரவு தெரிவிக்கிறாரு, அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாரு, எச் ராஜா ஆதரவு தெரிவிக்கிறாரு. இல்ல அவங்களாம் வந்து எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்களே செய்தியாளர். அவங்களுடைய பேச்சு எடுபடாம கிடந்ததுங்க. அவங்களுடைய பெரியார் இப்படி எல்லாம் பேசி இருக்கிறார், அதுக்கான ஆதாரம் அத்தாட்சி எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், பெரியார் பேசி இருந்தா எந்த நோக்கத்தோட, தமிழ் மொழி பத்தி ஒன்று பேசுனீங்க இல்லையா, தமிழ் மொழி பத்தி பெரியார் என்ன நோக்கத்தில் பேசினார் அப்படின்னா, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழியை இருந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல இருந்து பேசினாரு. ஏன் அப்படின்னா, பழமைவாதம் சொல்லிட்டு நீங்க வந்து புதிய புகாமல் இருந்தா, புதிய எழுத்து வடிவம் வராமல் இருந்திருந்தா, அதையெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக குறியீடுகளுக்கு பயன்படுத்த முடியாம நாங்கள் மட்டுமே பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ள நிப்பாட்டி இருந்திருந்தா, உலகத்தோடு சேர்ந்து இணங்கி இயங்காமல் இருந்திருந்தா, தமிழ் மொழி அழிஞ்சு போகும், காட்டுமிராண்டி மொழியாக இருந்து போகும் அப்படிங்கிற தமிழ் பேசக்கூடிய, தமிழ் மீது அக்கறை உள்ள பெரியார் வந்து தமிழை கண்டிச்சாரு, தமிழை திட்டினாரு. அந்த தமிழர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப நவீன எழுத்துக்களை வந்து வடிவமைக்கணும், அந்த குறியீடுகளை, அறிவியல் குறியீடுகள்லாம் தமிழ் மொழிக்குள்ள கொண்டு வரணும், பொது உடைமை ஆக்கணும், பொதுவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு வரையறைக்குள்ள நிப்பாட்டிடக்கூடாது தமிழை அப்படின்னா அது அழிஞ்சு போகும், காட்டுமிராண்டிகள் மட்டுமே பேசக்கூடிய காட்டுமிராண்டி மொழியாக இருந்து போயிடும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து பேசுறது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிப்பது போல, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கண்டிப்பது போல, நல்ல நோக்கத்துக்காக அந்த கோபத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு, வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கிராமங்களில் போனால் கடினமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கூடாது, அந்த வார்த்தை உள்ள அக்கறை எடுத்துக்கணும். எந்த நோக்கத்துக்காக பேசுறாங்க, அத்தை என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, மாமா நம்ம எதுக்காக பேசுறாங்க, நம்ம சார் நமக்கு எதுக்காக பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சில நேரங்களில் கோபங்கள் வெளிப்பாடாக வர வார்த்தைகளை வந்து நீங்க அந்த வார்த்தையை மட்டுமே எடுத்து அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு கிடக்கிறது வந்து அறிவார்ந்த செயல் இல்லை. இதையெல்லாம் சீமானுக்கு தெரியும், தெரிஞ்சே குதர்க்கமான அரசியல் பேசுகிறார்.
இது வந்து ஒரு அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது லாப நோக்கமாக உள்நோக்கம் கொண்டதாக அவர் ஒரு இருக்குது. தனித்த அரசியல் பாதையை வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன அஜெண்டாவா இருக்க முடியும்? இதுவும் தனித்துவமான இதுதானே. பெருவாரியான மக்கள் இருக்கிற, வலதுசாரி சிந்தனையா இருக்கிற, சனாதனவாதிகளா இருக்கிற, அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம இப்படி பேசினா இந்து மதத்தை ஆதரிக்கிறவங்க. இல்ல, தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் தேவை, தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்த உரிமை தேவை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி சிறப்பு தேவை அப்படின்னு சொல்லி போராடுகிற சீமான் எப்படி ஒரு அஜெண்டா வந்து பெரியார் அவர் தமிழரா பார்க்கலங்க. பெரியார் அவர் தமிழரா பார்க்கல, தமிழருக்கான தலைவராக பார்க்கல, அவர் பொதுவான தலைவராக பார்க்கல, அவர் தெலுங்கு தலைவராக பார்க்குறாரு, தெலுங்கரா பார்க்குறாரு. அதிலிருந்து அவர் பிரிவினை வந்து அந்த சிக்கல். இல்ல, பல வருடம் வந்து நான் பெரியார் கொள்கையை வந்து பேசினேன். அப்படி இருந்தும் அதன் பிறகு நான் வந்து விலகிறேன் அப்படின்னா டோட்டலா என் இனமே வந்து அடிமைப்பட்டு கிடக்குது. திராவிடர்கள் அப்படின்னாலே திருடர்கள், அதுல வந்து பிறமொழியாளர்கள்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க, நம்ம தமிழர்கள் எல்லாமே நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அப்படியே குற்றச்சாட்டா இருக்கு. தமிழர்கள் திராவிடர்களா இல்லையா? தமிழர்கள் திராவிடர்களா இல்லையா? என்ன பேசுறாரு சீமான்? என்ன பேசுறாரு? ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மகன் இருக்கான், மகள் இருக்கா, பேரன் இருக்கான், பேத்தி இருக்கிறான். அந்த நிலையில் இருந்த திராவிடர்கள் நம்முடைய முன்னோடிகளா இல்லையா? நம்முடைய அடையாளமா இல்லையா? அந்த திராவிடம்ங்கிற வார்த்தை எதற்கான எதிர்ப்பதம்? ஆரியத்திற்கான எதிர்ப்பதம். அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அது அரசியலினுடைய எதிர்ப்பு, ஆரிய அரசியலுடைய எதிர்ப்பு. அதை தான் நீங்கள் பார்க்கணும். தமிழ் அப்படின்னு பேசும்போது இந்தி அப்படின்னு எடுத்துக்கணுமே, இந்தி எதிர்ப்புன்னு எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதை புரிதல் இல்லாத பேசக்கூடாது. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தம் திராவிடம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னோட குடும்பம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழர்கள் வந்து திராவிடர்கள் எப்படி சொல்ல முடியும்? திராவிட நாடுன்னு ஒன்று இருக்கா, திராவிட தேசியம்னு ஒன்று இருக்கா, திராவிட நிலப்பரப்புன்னு ஒன்று இருக்கா? அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறதா இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இருந்ததா இல்லையா? திராவிடர்களாக இருந்தமா இல்லையா? நம்ம திராவிடர்களுக்கான நிலப்பூமி இருந்ததா இல்லையா? அதுக்குள்ள ஆரியர்கள் இடையில வந்தாங்களா இல்லையா? இதெல்லாம் மறுக்கிறாரா சீமான்? இல்ல, மலையாளிகளும் தெலுங்கர்களும் திராவிடர்களும் தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. அவங்க வந்து தனித்தவனியா தானே தங்களை இனமா தானே அடையாளப்படுத்திக்கிறாங்க. இல்லைங்க, இப்ப எல்லாருமே சேர்ந்து தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்த இடம் தான் திராவிடர்கள் தான். இப்போ அவங்க தனித்தனியாக இயங்குறாங்க, நம்மளும் தனித்தனியாக இயங்குறோம். தமிழ்நாடுங்கிற பேரில் தானே இயங்குறோம். எதுக்கு கீழே இயங்குறோம்? இந்தியாவுக்கு கீழே தானே இயங்குறோம். அப்போ இந்தியாங்கிற ஒன்றியத்துக்கு கீழே தான் நம்ம இயங்குறோம். அப்போ நமக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குல்ல. நாம் தமிழர்கள் தான், ஆனால் இந்தியர்களாக உருவப்பட வேண்டிய தேவை இருக்குல்ல. நீங்கள் இந்த வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுத்து அப்படியே வந்து பிரிவினை நோண்டி போயிட்டு எங்கே போய் நிற்கும்? அதை தான் நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொரு பதிவுகளும் நான் திரும்ப சொல்கிறேன். மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பிரிவினைவாதம் செய்கிற பாஜகவும், ஆதாய அரசியல் செய்கிற பாஜகவும், சாதியை தூக்கி பிடித்து அரசியல் செய்ய முன் வந்த அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த அரசியலை முன்னெடுத்த பாமகவும், இனத்தை, தமிழினத்தை இல்லை தமிழ் மொழியை அப்படின்ற அதை முன்னிலைப்படுத்துகிற நாம் தமிழர் அப்படின்னு முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிற சீமானும் பிரிவினைவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு எதிரானது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழர்களுக்கான முன்னுரிமை, தமிழர்களுக்கான உரிமை எந்த காலத்தையும் மறுக்கப்படக்கூடாது. அது எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, தேசியம் என்கிற அந்த வார்த்தையை உண்மையிலே மதிக்கிற அந்த இடத்துல இருந்து நகரணும். நம்ம இவர் பேசுகிற அரசியல் வந்து இவர் ஒவ்வொருத்தரையும் குறைச்சி பேசுறது வந்து மலையாளின்னு பேசுறத எம்ஜிஆரா இருக்கட்டும், தெலுங்குன்னு பேசுற கருணாநிதியா இருக்கட்டும். சீமான் சொல்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரியாரை தாண்டி எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன் போன்றவர் வந்து பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லா வரலாறுமே மறைச்சுட்டு டோட்டலா பெரியார் தான் போராடினார் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. யார் மறுக்கிறா? கப்பல் விட்டு தமிழன் வ.உ. சிதம்பரனார் யார் மறுக்கிறா? யார் அவமரியாதை பண்றா? பெருஞ்சித்திரனார் யார் அவமரியாதை பண்றா? பாவலர் பெருஞ்சித்திரனார் யார் அவமரியாதை பண்றா? அயோத்திதாச பண்டிதர் யார் அவமரியாதை பண்றா? தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் யார் அவமரியாதை பண்றா? யார் அவங்களை சிறுமப்படுத்துறா? யார் அவர்களுக்கான அங்கீகாரத்தை இல்லைன்னு சொல்றா? எல்லோரையும் மதிக்கிறோம். ஒரு சிலர் செயலா இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் எழுத்தா இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் பேச்சா இருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் காலந்தான் இன்னைக்கு நிற்கிறது வந்து அவங்க வெளிப்படுத்தின அந்த கருத்தியல் ரீதியான அந்த வெளிப்பாடு மூலமா அவங்க வந்து அடையாளப்படுத்தப்படுவாங்க. பெரியார் நிறைய முழுமைப்படுத்தப்பட்டு விட்டார். நிறைய பேசி தமிழ் தலைவர்கள் எல்லாருமே வந்து பின்தங்கிய நிலையில வரலாற்றை கொஞ்சம் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத பெரியார் நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. 94 வயசு வரைக்கும் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாரு, ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாரு, சிக்கனமா இருந்து அதை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டாரு. இது அப்படியே இருக்குது. நீங்க சொன்ன அந்த தலைவர்கள்லாம் அதை உருவாக்க தவறி இருப்பாங்க. அவர்கள் தலைவர்களாக மட்டும் இருந்திருப்பாங்க. அந்த அவரை மட்டும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த நிறுவனம் உருவாக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் பெரியார் அப்படி இல்லை. திராவிடர் கழகத்தை உருவாக்குனாரு, அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக உருவாக்குனாரு. இன்னைக்கு ஃபினான்சியலாக வேற லெவலில் இருக்குது. அது நிறைய கல்வி நிறுவனங்களாக இருக்குது, நிறைய பொதுவுடைமை நிறுவனங்களாக இருக்குது. அது வளர்ந்து நிற்குது. இன்னைக்கு
ஐயா வீரமணி ஐயா நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு கீழே ஐயா பூங்குன்றன் இருக்காரு. நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதில் புரட்சிகரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அலுவலகங்கள் இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன அந்த தலைவர்கள் எல்லாம் அதை உருவாக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அப்படி காலம் கடந்து அவர் கொண்டு போகிறது தவறு இருக்கலாம். எல்லாமே அப்படி தானேங்க, அப்படி தானே. இப்போ ஒரு நம்ம வஉசி ஐயா இருக்கார் அப்படின்னா அவருடைய தியாகத்தை யாரும் நம்ம மறுக்கலை. ஆனால் அதுக்காக போய் தேடி போய் அவருடைய பையன் யார், பேரன் யார், பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போய் அவங்க மரியாதை பண்ணணும்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும்? அது எப்படி சரியாக இருக்கும்? தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு அப்படின்னா அவரை பேசுவாங்க, அவருடைய கொள்கையை பேசுவாங்க, அவருடைய கருத்தியல் பேசுவாங்க, அவருடைய பங்களிப்பு பேசுவாங்க. அவங்க பேரன் யார், அவங்க கூட்டம் யாருன்னு போய் யார் நிற்பாங்க? அப்படி தமிழாய்ந்த தலைவர்களை வந்து தமிழுக்காக பங்காற்றிய பங்களிப்பு செய்த தலைவர்களை வந்து யாரும் மதிக்காமல் இல்லை. பெரியார் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் அது வந்து உயிரோட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. திராவிட இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. பெரியார் இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அது இன்ன வரைக்கும் உயிர்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய இடங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. அதுதான் அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் இவருக்கு அது பிரச்சனை இல்லை. இவர் இந்த கருத்தியலை உடைக்கணும்னு நினைக்கிறதே வந்து அந்த சனாதன ஆதரவு மனப்பான்மைக்கு வந்து விட்டார். இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நுனிப்பில் மேய்கிற அந்த அரசியலை நீங்கள் புறந்தள்ளுங்க. பிரிவினவாத அரசியலை நீங்கள் புறந்தள்ளுங்க. அது சாதியை மையப்படுத்தி செய்தாலும் சரி, இனத்தை மையப்படுத்தி செய்தாலும் சரி, மதத்தை மையப்படுத்தி செய்தாலும் சரி, அந்த பிரிவினவாத அரசியலை நீங்கள் வந்து ஏமாந்து போயிடாதீங்க. வேகமாக பேசுவதாலேயோ, கையை உயர்த்தி பேசுவதாலேயோ, ஏற்ற இறக்கங்களோடு பேசுவதனாலேயோ, அதில் அடவடையான கருத்தியல் சொல்கிறதுனாலையோ அவரை வந்து ஒரு பெரிய தலைவர் நினச்சிக்க வேண்டாம். புரிதல் இல்லாத ஒரு அரசியல் பேசுகிறாரு, ஆபத்தான அரசியல் பேசுகிறாருங்கிறத இளைய தலைமுறை புரிஞ்சுக்கணும். இந்த பால்கனி அரசியலும், இந்த கேரவன் அரசியலும், இந்த அறிக்கை அரசியலும் வந்து செல்லாது. நீங்கள் இந்த கவர்ச்சிகரமான விஷயத்துக்கு இடம் கொடுக்காம களத்தில் நிற்கிற தலைவர்களை, தியாகத்துக்கு சொந்தமான தலைவர்களை, அர்ப்பணிப்புக்கு சொந்தமான தலைவர்களை, யதார்த்தத்தோடு வாழ்கிற தலைவர்களை, அறிவார்ந்த தலைவர்களை நீங்கள் இங்கே தேடுங்க, அவங்கள தூக்கி பிடிங்க அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு உங்கள் வாயிலாக நான் சொல்கிறேன். இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தலைவராக இருந்திருக்கிற விஜய், நான் மிகப்பெரிய தலைவர், நான் நேரடியாக அடுத்த முதலமைச்சராக வருவேன், 26 தேர்தலில் வந்து நான் மாபெரும் வெற்றி அடைவேன், வாங்க என் கூட கூட்டணி வாங்க, நான் எல்லாரும் பிரித்து தரேன்ற மாதிரி பேசுகிற அந்த விஜய் இப்போ பெரியாருக்கு வந்து இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற விஜய் வந்து உடனடியாக பதில் சொல்லியிருக்கணும், பதில் சொல்லலை. அம்பேத்கர் பற்றி விமர்சனம் வரும்போது அவர் உடனே பதில் சொல்லணும், பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்ல மாட்டேங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கேரவன் அரசியல் பண்ணுறவங்க, இந்த அறிக்கை அரசியல் பண்ணுறவங்க, கவர்னர் விஷயத்தில் அவர் சொல்கிறாரு, கவர்னருக்கும் அரசுக்கும் இருக்க முரண்பாடு ஆரோக்கியமானது இல்லை. இது அயோக்கியத்தனமான கருத்து. அரசு சரியானதா, ஆளுநர் சரியானதா நீ கருத்து சொல்லணும். அரசு செய்தது சரியா, ஆளுநர் செய்தது சரியா அப்படின்னு நீ கருத்து சொல்லணும். அதுதான் ஒரு தலைமை, உன்னோட கோட்பாடு எதுன்றதை நிலைநிறுத்துறது. நடுநிலையாக அவர் பதில் சொல்றது வந்து அயோக்கியத்தனம் அரசியல் பண்ணுறாரு விஜய். இப்போ இந்த விஷயத்தில் அவர் பெரியார் பக்கம் நிற்கிறாரா, சீமான் பக்கம் நிற்கிறாரா, இந்த இடதுசாரி அரசியல் பக்கம் நிற்கிறாரா, பெரியார் சித்து ஏற்று நிற்கிறாரா, சமூக நீதி களத்தில் நிற்கிறாரா, இல்லை இந்த வலதுசாரி அரசியலை, இந்த சனாதன அரசியலை ஆதரிக்கிறாரா அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தணும். சீமான் அவர் ஆதரிக்கிறாரு அப்படின்னா அதை தெளிவுபடுத்தணும், சரிதான்னு சொல்லணும். இல்லை பெரியார் வந்து ஐகான், அவர் தொடக்கூடாதுன்னு அவர் தெளிவுபடுத்தணும். அதில் தெளிவில்லாத அந்த விஜய் வந்து இந்த கோட்பாட்டு அரசியலை உள்வாங்காத விஜய் இருக்கிறாரு, கொள்கை சித்தந்த உள்வாங்காத அரசியல்வாதியாக இருக்கிறாரு, தெளிவில்லாத அரசியல்வாதியாக இருக்கிறாரு, யதார்த்த களத்தில் நிற்கிற அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறாரு. அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, களத்துக்கு வாங்க. இல்ல களத்துக்கு வந்தா வந்து பெரிய கூட்டம் கூடிரும், அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டுரும், தள்ளு முள்ளு நடந்துரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க. பெரிய விஜய் பயப்படுறது வந்து கூட்டத்துக்கு இல்லை, விஜய் பயப்படுறது ஊடகவியலாளர்கள் தான். ஊடகவியலாளர் எதிர்கொள்றதுக்கு அவர்கிட்ட விஷய ஞானம் இல்லை, அறிவியல் அரசியல் ஞானம் அவர்கிட்ட இல்லை, பதில்கள் இல்லை, அப்டேட் அவர் இல்லை. இல்லை ஒரு அறிக்கை விட்டாலே 2 நாளைக்கு நாங்கள் தான் பேசும் பொருள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னமோ அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் அறிக்கையே விட்டுட்டு இருப்பீங்களா? நீங்கள் நாளைக்கு சிஎம் எப்படி ஆகிடுவீங்க? நேராக எங்கள் வீட்டில் அறிக்கை விட்டு நேராக சிஎம் ஆயிடுவீங்களா? தேர்தலை சந்திக்காவது களத்துக்கு வருவீங்களா? இல்லை அங்கே ரெண்டு கூட்டம் வரும்னு சொல்லி பயந்து அங்கே நின்றுவீங்களா? கூட்டத்தை கண்டு பயம் இல்லைங்க அவருக்கு. இசை வெளியீட்டுலாக போகிறாரு, ஷூட்டிங் போகிறாரு, கூட்டத்தை சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, கை காட்டுறாரு, வேனில் ஏறி நின்று இது பண்ணுறாரு, வீட்டு வாசல் பேட்டி கொடுக்குறாரு, அதெல்லாம் அவர் செய்ய தெரியுது, அதெல்லாம் காசு பண்ண தெரியுது. ஆனால் இங்கே என்னன்னா செய்தியாளரை சந்திக்கிறது அவர் திராணி இல்லை, ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு அவர் விஷய ஞானம் இல்லை, அரசியல் ஞானம் இல்லை, அப்டேட்டாக இல்லை, உடனடியாக களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. இன்னும் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறாரு, அவர் ஏசியில் உட்காந்துருக்கிறாரு, களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அந்த யதார்த்தம் அவர்கிட்ட இல்லை, கள நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்க தெரியல அவருக்கு. இன்னும் ஒரு புஷியானதை வச்சு தான் அரசியல் பண்ண நினைக்கிறாரு. இவர் நேரே வரமாட்டேங்கிறாரு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட அவர் அட்டன் பண்ணல, புஷியானதை வச்சு அட்டன் பண்றாரு. இப்போ ஒரு பெரிய ஆடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்த அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, தலைவராக அவர் நடந்துக்கிடல,
நான் வந்து எம்ஜிஆர் நினைக்கிறேன், கலைஞரை நினைக்கிறேன், ஜெயலலிதாவை நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன், ஆனால் இவர் உள்ள வரமாட்டேங்கிறாருன்னு அவரோட ஆலோசகர் சொல்றாரு அப்படின்னா களத்துக்கு வரலங்கிற விஜயோ பட்டவர்த்தனமா சொல்றாரு. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, பொது வாழ்க்கைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, வந்துட்டீங்க, அரசியல் வந்தாச்சு, கட்சி ஆரம்பிச்சாச்சு, மாநாடு நடத்தியாச்சு, களத்துக்கு வாங்க, உடனடியாக எதிர்வினையாற்றுங்க. இது மிக ஆபத்தான ஒரு அரசியலை சீமான் இப்ப செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சீமான் கைது செய்யப்படவாரா? கைது செய்யப்படணும், கைது செய்யப்படுவாரா கேள்வி இல்லை, கைது செய்யப்படணும், சிறைப்படுத்தப்படணும், பிணையில விடக்கூடாது அவரை. இது வந்து மோசமான முன்னுதாரணம் ஆயிரும் அவரை விட்டுட்டா. இது வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெரியாருங்கிறது வந்து நீங்க தனிநபர் இல்லை, அவர் திரும்பி சொல்றேன், பெரியார் என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளம், தமிழக சமூக நீதி அரசியலுடைய அடையாளம், சமத்துவ அரசியலுடைய அடையாளம், பெண் விடுதலையினுடைய அடையாளம். இதை வந்து தகர்க்க நினைப்பது வந்து சனாதனத்தின் குறியீடு சீமான், RSS அடிவருடி சீமான், பாஜகவின் மறு உருவம் சீமான். நான் குற்றம் சுமத்துறேன். அவர் வந்து உள்நோக்கத்தோட பேசுறார், லாப நோக்கத்தோட பேசுறார், எதையோ பெற்றுக்கொண்டு பேசுகிறார், யாருக்காகவோ பேசுகிறார். அவருக்கு நிலையான கருத்து இல்லை, நிலையான சித்தாந்தம் இல்லை, நிலையான கொள்கை இல்லை. நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே சனாதனத்துக்கு ஆதரவான கட்சி, ஜனநாயகத்துக்கு எதிரான கட்சி, பிரிவினைவாத கட்சி என்பதை நிரூபிக்கிறார் சீமானுடைய இந்த பேச்சு மூலமா நிரூபிக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறோம். இளைஞர்கள் உஷாராக இருக்க வேண்டும். பெரியார் சித்தாந்தவாதிகளும் அம்பேத்கர் சித்தாந்தவாதிகளும் இடதுசாரி முன்னிற்கொண்ட அரசியல்வாதிகளும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து கொள்கை அரசியலை, கோட்பாட்டு அரசியலை இளைஞர்களிடம் கொண்டு போக வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.